வணக்க மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுள்ளதாம். அண்ணாமலை ஓபிஎஸ்ஸின் அதிரடி முடிவு என்ன? அண்ணாந்து பார்க்கும் இபிஎஸ்ஆ காரணம் அமித்ஷாவா? வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறுள்ள 2026 சட்டமன்றத்தில் ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா. அந்த வகையில் பார்த்தால் ஆளும் அரசான திமுக அரசு மீண்டும் ஆட்சியை பிடித்த வேண்டும் நிலவாட்டில் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாரும் கூட தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்ற தமிழகம் முழுவதுமே தனது பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார். அதன்படிதான் தமிழகத்தில் அதாவது கூட்டணி கட்சி என்னவென்றால் அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. அதாவது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் பிரிதல்கள் எல்லாம் மூத்த தலைவர்கள் பிரிந்து சென்ற போதும் அக்கட்சியின் புது திருப்பங்கள் எல்லாம் திருப்பு முனைகளாக பார்க்கப்பட்டு வருகிறதா. அதாவது அண்மையில் கூட செங்கோட்டையவர்கள் பிரிந்து சென்று தாவேக்காவை இணைந்தது என்பது அதிமுகவிலே ஒரு பெரிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. இந்த நிலையில்தான் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்கும் பணிகள் தான் அதற்கான வேலைகள் எல்லாம் ஓபிஎஸ் அவர்கள் ஒருமை மீட்பு குழு என்ற பெயரில் தனது தொண்டர்களை கூட்டி அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ்ஸின் அதாவது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்றால் அவர் அண்மையில் கூட டெல்லி சென்று அமித்ஷாவை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். அமித்ஷா என்ன கூறுவதென்றால் அதாவது பிரிந்து சென்றவர்களெல்லாம் மீண்டும் இணைக்கும் வகையில் கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள் நாங்கள் எடுப்போம் என்று டெல்லி தலைமை அறிவித்ததாகவும் ஓபிஎஸ் அவர்கள் கூறி வருகிறார். இதனால்தான் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் சேர அதிக வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அது மட்டுமின்றி இபிஎஸ்ஆல் கட்சியில் நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் 4 தினங்களுக்கு முன்பு கூட டெல்லி முகாமிட்டு அமித்ஷாவை சந்தித்து பேசியிருந்தார். இதன் பிறகுதான் தமிழக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். இவர்கள் இருவரும் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பதால்தான் இவர்களானது அமித்ஷா சந்திப்பு என்பது கண்டிப்பாக பல்வேறு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு கேள்விக்குறியாகவே எழுப்பியிருக்கிறதா. தமிழக அரசியலிலே நிலவரங்கள் பற்றி கலந்துரையாடினோம் என்றும் என இருவருமே கூறினார்கள். ஆனால் இருவரும் இணைந்து ஒரு தனிக்கட்சி ஆரம்பிக்க அமித்ஷா அவர்கள் உத்தரவிடப்பட்டதாக ஒரு தகவல் கசிந்துள்ளதாம். அதாவது பாஜகவின் தற்போதைய நோக்கம் என்னவென்றால் அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு திமுகவுக்கு தான ஒரு பலமான கட்சியாக தமிழகத்தில் கண்டிப்பாக பாஜக நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணம் தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எண்ணம் மேற்கொண்டுள்ளதாம். இதற்குத்தான் இபிஎஸ் அவர்களுக்கு எதிரான ஒரு பலமான அணியை உருவாக்க வேண்டும் என்பதில் டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் கண்டிப்பாக அதிமுக ஒருங்கிணைக்காவிட்டால் தனிக்கட்சி எல்லாம் ஆரம்பிக்கப்படும் என்ற கண்டிப்பாக தோணியில்தான் ஓபிஎஸ்ஸின் பேச்சு இருந்ததாம். இபிஎஸ்ஆல் பதவி இருந்த அண்ணாமலை கூட தனிக்கட்சி துவங்கப் போவதாக வெளியான தகவல் தான் அவர் மறுக்காததால் இவர்கள் இருவருமே கண்டிப்பாக இணைந்து இபிஎஸ்க்கு எதிராகவே ஒரு கட்சி புதிதாக தொடங்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதா. அண்ணாமலையும் ஓபிஎஸும் ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறிது நேரம் கட்சியை பற்றி பேசியிருக்கிறார்களாம். அவர்கள் என்ன கருத்துக்களை பரிமாற்றிக் கொண்டார்கள் என்று அவரது ஆதரவாளர்களும் கூறுகிறார்களாம். இந்த நிலையை தான் கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு ஒரு மாறுபட்ட நிகழ்வாகத்தான் நிகழும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.